ஹாய், நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா 2 மணிக்கு நமக்கு ஒரு தாட்ஸ் வரும். எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு எழுந்து ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருப்போம். அவன் நேரம் நமக்குள்ள இருக்கிற இன்னர் வாய்ஸ் தான். எப்படி பார்த்திபன் வந்து ஒரு வாய்ஸ் ஓவரா இருந்தா எப்படி இருக்குமோ, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி நம்ம மண்டையில வந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா சார்? சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட மண்டையில வந்து பேசிக்கிட்டே மண்டையில வந்து பேசிக்கிட்டே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பொறுமையா ஆரம்பிப்போம். எப்படா இருக்கன்ற மாதிரி பேசுவோம். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எப்படா நீ நல்லா இருக்கன்ற மாதிரி கேட்பான். எவ்வளவு தப்பு பண்ணிருக்க, எப்படி நீ உண்மையை தூங்குற மாதிரி பேசுவோம். அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஃபால் ஆகுது, முடி கொட்டுது, டேண்ட்ரஃப் இருக்குது, பிளாண்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ண பேச ஆரம்பிச்சு அப்படியே டிப்ரெஷன் பொறுமையா எடுத்துருப்போம். எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், நீ அன்னைக்கு இப்படி பண்ணாம இருந்திருக்கலாங்கயா, ஏன்டா அப்படி பண்ண, நீ அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணாம இருந்திருந்தா இங்க இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி வாட்டு சினாரியோவா எடுத்து பேசிட்டு இருப்போம். நீ அன்னைக்கு இப்படி பண்ணாம இருந்திருந்தா இங்க இருந்திருக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு டைம் கான்செப்ட்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம மண்டைக்குள்ள புகுந்து ஒரு மாதிரி குடஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்படி இருந்த தாட்ஸ்லாம் எனக்கு வந்து சில தாட்ஸ், அதை பத்தி தான் நான் வந்து உங்ககிட்ட ரேண்ட் பண்ண போறேன். லிட்டரலி அவன் என் வாய்ஸ் மண்டைக்குள்ள 2 மணிக்கு பேசுறத நான் உங்ககிட்ட இந்த வீடியோல 10 நிமிஷம் ஃபுல்லா பேச போறேன். ஓகேங்களா? இதுதான் இன்ட்ரோ 2 AM தாட்ஸ். ஃபர்ஸ்ட் குரல். இந்த 2 AMல ஃபர்ஸ்ட் எனக்கு அடிக்கடி வர தாட்ஸ் என்னன்னா வந்து என் வீட்டை பத்தி வரும். எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து என்னோட தாய்க்குள்ள இருக்காங்களா, அவங்க அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதெல்லாம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு எப்பா நான் சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியாத மாதிரி இருக்கும். என்னன்னா வந்து அவங்க எப்பவே சொல்றது, அவங்களுக்கு இப்ப ஒரு 50 வயசு இருக்கும். ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பிறந்த வீட்லயுமே எனக்கு இந்த பினான்சியலி நான் அவ்வளவு சந்தோஷமா இல்லை, வேலைக்கு போகணும், அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். சரி, வந்த வீட்டு தான், அதாவது மேரேஜ் பண்ணி வந்த வீடு தாச்சு நான் கொஞ்சமாச்சு நிம்மதியா இருப்பேன், அதுக்கு எந்த எதுவுமே வருத்தப்படாம இருப்பேன்னு நினைச்சாங்கன்னா, பினான்சியல் சொன்னாங்கன்னா இருக்காது. நான் இங்கேயும் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லி 50 வயசுல இருக்கும் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது எவ்வளவு இதுவா இருக்கும். வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு தாட் இருந்துச்சு, எப்போ நான் பேச வேலைக்கு போயிடணும் பண்ணிடணும் இருந்துச்சு. ஆனால் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஏஐடி சைட் மண்டைக்குள்ள வருது, நீ சம்பாதிக்கிற அமௌண்ட் ஒரு மயிலே கிடையாதான்னு சொல்லிட்டு. எங்க அப்பா சம்பாதிக்கிற அமௌண்ட் அவ்வளவு இருக்கும், அவர் அவ்வளவு இருந்துமே அவர் வந்து அந்த பாத்துட்டு பாரு ஓரளவுக்கு ஸ்டேபிளா பாத்துட்டு இருக்க முடியும்னு நினைச்சேன். நான் போனா இன்னும் சப்போர்ட் பண்ண நினைச்சா ஒரு மயிலே கிடையாத மாதிரி ஆயிடுச்சு. லைக் வீட்டுக்கு தேவை வீட்டு வாடகை மூலம் தான் கட்டிட்டு இருக்கேன். அது தவிர மற்ற இஎம்ஐஸ் எல்லாம் இருக்கிறது அவ்வளவு இருக்குன்னு எனக்கு அந்த ரியாலிட்டியே வேலைக்கு போனவங்க எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த ரியாலிட்டி எப்படி சொல்றது, அது மாதிரி ஹீட்டர் பண்ணுவேன். நான் எப்ப இந்த வீடியோ பாத்துக்க போறேன், இப்ப நான் வந்து ஸ்டேபிளா வீடியோ பாத்துக்க போறேன்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. அது எனக்கு ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். மிஸ்டர் 2 ரெண்டாவது தாட் என்னன்னா வந்து, நான் பண்ண ப்ராமிஸ் ஒரு மண்மட்ட நான் இருந்தேன். ஒரு ஒண்ணுமே தெரியாம வேலைக்கு போனா வீட்டு எல்லாமே பாத்துக்கலாம், இருந்தாலும் 30,000 சம்பளம் வாங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்த ஒரு தன்னோட தாட் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு எங்க சித்தி ரொம்ப பிடிக்கும். அது அவங்க 3 பசங்க. ஓகேங்களா? அந்த தேர்ட் பொண்ணு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேலைக்கெல்லாம் போவே இல்லை. இன்டர்வியூ சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு சொல்லிட்டேன், நான் வேலைக்கு போனா அவளை பாத்துக்கலாம் சொன்னேன். ஆனா வேலைக்கு போய் இன்னும் பண்ண முடியல. நான் இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இன்னும் பொசிஷன் போனாதான் என்னால அது பண்ணவே முடியும். அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், உன்னால அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. நீ அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதுக்கு அவன் மணியில் ஓடிட்டே இருப்பான் இந்த தாட்ஸ். பண்ணாட பரதேசி, நான் இங்க பிரச்சனைல இருக்கிறேன், நீ பிக்னிக் வந்த மாதிரி எழுதி குடிச்சிட்டு இருக்கியா? ஏதாவது பண்றா அறிவு கேட்ட அப்பனே, நான் காப்பாத்துறேன். 2 தாட்ஸ் தான் ரொம்ப வந்து டிப்ரெஸ்ட் ஆகிற ஒரு தாட்ஸா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு தாட்ஸ்ல எப்படி இருக்குன்னா வந்து, நான் என்னைக்குமே இன்ஜினியரிங் எடுத்தது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இன்ஜினியரிங் எனக்கு அது எப்படி சொல்ல, இன்ஜினியரிங் எடுத்தனால தான் நான் இப்போதைக்கு நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இருக்கிறதுக்கான இன்ஜினியரிங் தான். ஸோ அது தப்பு கிடையாது. ஆனால் அதை தவிர மற்ற நான் பிகாம் எடுக்கலாம்னு நினைச்சேன், எடுக்கல. அதுக்கு முன்னாடி நான் 10th முடிச்சு குரூப் செலக்ட் பண்ணுவாங்க, அதுலேயே நான் 3 வாட்டி எடுத்தேன். அது நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். 3வது சீனியர் நான் ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு சொந்தக்காரங்க பேசுவாங்கல்ல, பேசிட்டு இருக்கும்போது என்னடா இவ்வளவு முடிய வச்சுட்டு இருக்கு, இவ்வளவு தாடி வச்சிருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஓட்டு போயிட்டேன். திடீர்னு ஒரு ஆண்டி வந்து, என்னடா இவ்வளவு கருப்பாயிட்டேன், ஏசியில தான் வேலை பார்க்குறீங்க, இவ்வளவு கருப்பாக சொல்லி கேட்டாங்க. அந்த ஆண்டி கேட்ட உடனே உடஞ்சிருச்சு. நான் இப்பதான் ஸ்கின் கேர் ஓரளவுக்காச்சு வெளில போனா சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணுறது, ஃபேஷஸ் பண்ணா கரெக்டா அந்த ஃபேஷஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டி கேட்ட உடனே மனசுல சுக்குடா உடஞ்சி. அது நைட்டு ஃபுல்லாக இவன் தான். அந்த ஆண்டி என்ன மாதிரி கேட்டாங்க, நான் அவ்வளவு கருப்பாயிட்டேன்னு சொல்லி. இது மாதிரிலாம் தாட்ஸ் வந்து என்ன கடுப்பேத்திட்டு இருக்கு, டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு, எனக்கு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சரி யூடியூப் பார்க்க போயிடுச்சு, வீடியோ பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தப்பதான் அப்சர்வேட் சினிமா உம்மால இதாண்டா சினிமான்ற ஒரு வீடியோ பார்த்தேன், ஃப்ரீக்வன்சி வீடியோ. ஒக்காளி என்னடா அது, நான் சீரியஸா ஐ பிட் டெக் பாக்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாரு அவங்க சேனல். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஃபயர் விட்டேன்.
வாவ் வாட் அ மேன். அந்த வீடியோ சொல்லுவார்ல, என்னோட உச்சத்தை விட்டுட்டு அரசியல் சொல்லுவார்ல, அதே மாதிரி 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் விட்டுட்டு ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறோம். வாவ் வாட் அ மேன் நினைச்சவன் என்ன இவ்வளவு ஸ்கேம் பண்ணிருக்கா நினைக்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது லைக் நீங்க ஒண்ணுமே இல்ல, சிஸ்டர்ஸ் வீடியோ பார்த்துட்டு டேரக்டா போயிட்டு அந்த ஐக்யூட் வீடியோ பாருங்களேன், சிரிப்பீங்க. ஃபர்ஸ்ட் லிட்டரலா இந்த வீடியோ பார்த்து ஒரு மாதிரி லோனா இருந்துச்சு, என்ன இப்படி பண்ணா சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கறப்ப சிரிச்சேன். ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ பார்த்தேன், சிரிச்சேன், அவ்வளவு சிரிச்சேன். அதாவது ஆடியன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளைண்டா இதே பிலீவ் பண்ணக்கூடாது நான் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி இதை பத்தி பில்ட் பண்ணலாம் கொஞ்சம்னு சொல்லி கண்டென்ட் சர்ச் பண்ணப்பதான் சரி கண்டென்ட் இந்த இந்த 6 frequency வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அதை வச்சு கொஞ்சம் பில்ட் பண்ணலாம் கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ண நினச்சி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், வாங்கடா வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கேட்டதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணா 6 frequency வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டான். டெக் சூப்பர் ஸ்டார் ஐக்யூ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டான். நாங்கள் சிரிச்சிருந்தோம், பேசுகிறேன் சிரிச்சிருந்தோம். சிரிச்சதை ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கேட்டா, எனக்கு அந்த ஃபீல் வரலன்றா. நீ படமா நடிக்கிறோட ஃபீல் வரல கேட்டா, இல்லடா ஃபீல் வரலன்னு சொல்லி சொன்னான். இன்னொருத்தர் சரி நீயாச்சும் பார்த்துட்டு வரான்னு சொன்னா, டைப் கொஞ்சம் வர முடியாதுன்ற வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். உட்காந்து உங்களை வச்சுட்டு ஒரு மாதிரி பிடுங்க முடியாதான்னு சொல்லிட்டு நானே ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் மனுஷ வீடியோ பார்த்தேன். நான் சொல்ல நினைச்சத அவ்வளோ அழகா அவ்வளோ தெளிவாக மனுச்சு சொல்லியிருப்பான். அந்த வீடியோ சீரியஸாக பாருங்க, அந்த வீடியோ அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த வீடியோ. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சரி பில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து இன்ஸ்டாக்கு போயிட்டு ஃபீட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். மனுஷ வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்த ஒரு சில மீம்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீம் நான் பார்த்து சிரிச்சேன்னா இதுதான். இர்ஃபான் வந்து வீடியோ போட்டிருப்பாரு, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை ஆக்டர்ஸ் சொல்லிட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரேபிஸ்ட் சர்ச்னு போட்டிருப்பாங்க. லைக் அவரை பற்றி அவரே பேசுற மாதிரி. இதை பார்த்துட்டு சரியான சிரிப்பு. இதை மீன் போட்டு வந்து ஓஜி டாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரியான சிரிப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நான் சித்தை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு சித்து வாக்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த சித்து வாக்ஸ் அழகாக ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதில் வந்து ஒரு மீன் பார்த்தேன். அந்த மீன் எங்கே இருக்கு? இப்போ கிடைக்கல. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அட்டாச் பண்ணி ஓகேங்களா? மீம்ஸ்லாம் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மீம்ஸ்லாம் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்க. கன்சியூம் பண்ணுற கண்டென்ட்டை பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க எதுவுமே. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ எப்படி சொல்றது, இப்போ நான் சோகமாக இருந்து நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறதுக்காக நான் சோகமாக இருக்கேன், என்னோட லைஃப் எப்படி தான் நடத்த முடியாது. நான் கண்டென்ட்டுக்காக அதை பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் கண்டென்ட்டாக மட்டும் பாருங்க. நீங்கள் அதை பர்சனலாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். ஸோ கண்டென்ட் இஸ் அ கண்டென்ட், டோன்ட் டேக் தட் பர்சனலி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய யூடியூபர்ஸ்லாம் லேக்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கன்சியூமராக இருக்கும் போது நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம என்ன வேணுமோன்றதை நம்ம நல்லா சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம், டேரெக்டாக யூடியூப் போயிட்டு எனக்கு என்ன வேணும்னு இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னு சொல்லி நம்ம ரிவ்யூவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதை பற்றி நீ ரிசர்ச் பண்ணு. நீ ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்க. இவன் என்ன சொல்கிறான், இவன் அதிகமாக சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான் அவனு பார்க்காது. அவன் காசு வாங்கிட்டு பண்ணுறான்ற மாதிரி தான் இருக்கும். உனக்கு என்ன வேணுன்றது நீ சர்ச் பண்ணி பாரு. கூகுள் இருக்கிற ஃபோனில் சர்ச் பண்ணு, கம்பேர் பண்ணி பார்த்து எதாவது வாங்க. ஓகேவா? அண்ட் பாய். இதான் சொல்ல நினச்சேன். பாய். நீங்கள் டைட்டில் பார்த்தது, தமிழில் பார்த்தது எல்லாமே உண்மைதான். ஐக்யூ தாசனுக்கும் நான் மட்டும் இல்லை, என் டீம் எல்லாருமே. ரைட்டர் மறக்காம என்ன பண்ணுங்க, அந்த பிஜிஎம் முக்கியம். உத்தம வில்லன் பிஜிஎம் ஓகேங்களா, போட்டு விட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே பாய்.